இந்த ஸ்போர்ட்ஸ் பிராவினை பெண்கள் அணிவது சரியா? இதனால் ஏதேனும் உபயோகம் உண்டா? ஏராளமான உபயோகங்கள் உண்டு பெண்மணிகளே, சற்று கவனமாக கேளுங்கள். ஒரு ஆணின் நெஞ்சு பகுதி பெக்டாரலிஸ் மைனர், மேஜர் போன்ற தசைகளின் உதவியுடன் அமைந்திருக்கும். இதனால் தான் அவை உறுதியாகவும் திடமாகவும் இருக்கும். பெண்களின் மார்பகங்களோ நெஞ்சு பகுதியினை தாண்டி வெறும் கூப்பஸ் லிகமெண்ட்ஸ் என்கிற ஒரு ஜவ்வின் உதவியினாலே அமைந்திருக்கும். இதனால் தான் அவை ஒரு தொங்கும் அமைப்பினோடு இருக்கின்றன. இந்த அமைப்பு தனது குழந்தையின் போக்கிற்கு ஏற்ப தாய்ப்பாலினை அளிப்பதற்காக அமைந்திருக்க வேண்டும். ஒருவர் சாதாரண மேல் உள்ளாடையினை அணிந்து நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, குதித்து ஈடுபடும் பயிற்சியினை புரிய மேற்பட்டால் மார்பகங்களானது மேலும் கீழும் கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் அளவில் அசையும் நிலை ஏற்படும். இதனால் பிரெஸ்ட் அப்டாசிஸ் எனில் மார்பகங்களை தாங்கி பிடித்திருக்கும் அந்த ஜவ்வானது நீட்டிக்கப்பட்டு மார்பகங்கள் தளர்ந்தும் தூங்கியும் விடும். கடும் முதுகுவலியினையும் ஏற்படுத்தும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பிராவானது அந்த ஜவ்விற்கு உறுதுணையாய் நின்று மார்பகங்கள் மேலும் கீழும் அசைவதை சுமார் 78% வரை குறைக்கிறது. இதனால் மார்பகங்கள் தளர்வதை தடுக்கலாம். அளவில் பெரிதாக இருக்கும் மார்பகங்களுக்கு மட்டும் அல்ல பெண்மணிகளே, அளவில் சிறிதாக இருக்கும் மார்பகங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிரா அவசியம். ஏனென்றால் அவர்களுக்கும் தளர்ந்து விடும் நிலை உருவாகும். மேலும் இது ஸ்போர்ட்ஸ் பிராவிற்கான விளம்பரம் அல்ல, இதன் பின்னே உள்ள அறிவியலை மட்டுமே யாம் விளக்கியுள்ளோம். நன்றி.